ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது ரொம்ப தெளிவான வீடியோ. பேக்கை வந்து நான் 2ஆம் மடித்து அதில் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு அது வந்து தையலுக்கு. அடுத்தது ப்ளவுஸை வந்து ஷோல்டருக்கும் இது இடுப்புக்கும் பிடிச்சிட்டு, அது லைனிங் ப்ளவுஸ்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இழுத்தாலும் இழுவ கொடுக்காது. அந்த அளவுக்கு வந்து அதை நேராக வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதோட அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேலை வச்சு மேலே வந்து தையலுக்கு சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு போட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து மேலே மார்க் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு போட்டுக்கிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான். இது நல்லா புரிஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே புரியும். இப்போ வந்து தையலை உள்ளே அவங்க பிரித்து விட்டுருக்காங்க, அதனால் கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு நிற்கிது. அதனால் என்ன பண்ணேன், நான் உள் பக்கமாக திருப்பி போட்டு அதில் வந்து சுற்றளவு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வரும். அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் அவங்க தையலை பிரிச்சனால தூக்கிட்டு நிற்கிது இல்லையா, அதனால் வந்து நீங்கள் உள் பக்கம் திருப்பி எடுத்திங்கன்னா கீழே படிஞ்ச மாதிரி வரும். இல்லைன்னா அதில் ஒரு 1/4 இன்ச்சு இது கம்மியாகும். நல்லா கீழே வந்து பேக்கில் வந்து நீவி விட்டு எடுத்துக்குங்க. அதை வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 21.25 பக்கம் இருக்குது. அதை வந்து 2ஆக மடித்து, அது எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதை 2ஆக மடித்து நீங்கள் அப்படியே நம்ம நேராக தான் எடுத்துருக்கோம், அதை வந்து நேராகவே அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை மார்க் பண்ணிக்கிங்க. அதை மார்க் பண்ணதை கொஞ்சம் லைட்டாக கோடு மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா தான் நம்ம கீழேருந்து எவ்வளோ அளவு எடுத்தோம் அப்படின்றது வந்து நமக்கு அக்யூரேட்டாக அப்படி கரெக்டாக வரும். இந்த ப்ளவுஸ் வந்து அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நான் எடுத்து தைச்சி கட்டிங் பண்ணுறேன். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். இந்த கழுத்தகலம் வந்து நம்ம அந்த டாட்டுக்கு இடம் விட்டுருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கழுத்தகலத்தை நேராகவே வச்சு எடுத்துக்குங்க. ஆனால் கழுத்தை லென்த்துக்கு வச்சு எடுத்துக்கிட்டு கழுத்து அகலத்தை வந்து இப்படி நேராக தள்ளி வச்சு எடுத்திங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல எவ்வளோ அளவு வருதுன்னு தெரியும். உங்களுக்கு நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த கழுத்தகலத்தை வந்து அந்த மார்க் பண்ண இடத்த வச்சுரும். ஆனால் கீழே பாருங்கள், 1 இன்ச்சு பக்கம் நம்ம தள்ளி வச்சுருக்கோம். ஏன்னா உள்ளே வந்து 1/2 இன்ச்சுக்கு மேலேயே டாட் பிடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து அதை கவனிக்கணும் கண்டிப்பாக. பிடிச்சிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு 2.25 வந்துச்சு. அப்போ 2.25 அப்படின்றப்போ வந்து 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு விடணும். அப்போ 2.5 மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஷோல்டர் அளவை நம்ம எடுக்கிறோம். வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான தையல் அளவையும் நம்ம கொடுத்துட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு வாங்கங்க, கோடு போட்டுக்குங்க கழுத்தளவுக்கு. இது வந்து நல்லா தெளிவாக அப்படியே கட் பண்ணுறவங்க வந்து இந்த அளவுக்கு கோடு போடணுன்றது தேவையில்லை, அவங்களுக்கு ஏன்னா சர்வீஸ் ஆகிருக்கும். ஆனால் பிகினர்ஸுக்கு வந்து நம்ம புதுசாக கற்றுக்குறோம் அப்படின்றப்போ வந்து அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே நம்ம தைக்கணும் அப்படின்றப்போ வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து கோடு போட்டு தைச்சிக்கிட்டிங்கன்னா தான் அது போக உங்களுக்கு வந்து அது சரியாக போகும். பாருங்கள், அடுத்தது ஆம்போல் அளவு நம்ம எடுக்கிறோம். இந்த ஆம்போல் அளவு நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு. பாருங்கள், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8.5 ஆம்போல் வருது. ஆம்போலை வந்து ஆனால் இது ஆம்போல் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டுட்டு நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் ஆம்போல் வந்து நம்ம கட்டிங்கில் வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்தாலும் நீங்கள் வந்து ஒன்று லென்த்தில் கழுத்து அகலத்தில் இது ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். கரெக்டாக 8.5 வருது. நீங்கள் உங்களுக்கு இன்னும் டவுட் வருது அப்படின்றப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு எல் ஸ்கேல் வந்து மெயினாக வாங்கி வச்சுங்க. அது வந்து உங்களுக்கு பிகினர்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் கரெக்டாக வைக்கிறேன். அந்த முக்கு பகுதியிலேருந்து நம்ம அந்த ஜாயிண்டில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 2.25 வருது. அப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தையல் வரணும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து 2.25 வச்சுக்குங்க. இப்போ அந்த இடத்துல அளவு பாருங்கள், எல்லாமே நம்ம ஃபினிஷிங் அளவில் தான் நம்ம கரெக்டாக மார்க் எடுக்கிறோம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பாருங்கள், கரெக்டாக அந்த 8.5 வருது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ நம்ம எந்த இடத்துலையும் பேக்கில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணல. ஆனால் உங்களுக்கு பிறகு ஆம்போல் வந்து நல்லா ரவுண்டாக வரலின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து அவங்க ப்ளவுஸில் அப்படி தான் இருக்குது. அப்போ அதனால தான் வந்து அந்த 8.5 ஆம்போல் வந்து கரெக்டாக போடுறப்ப அந்த முக்களவு 2.25 இருக்கிறப்ப வந்து நம்ம அதே மாதிரி குறிச்சனால தான் வந்து அந்த 8.5 அளவு வருது. இல்லை இதுலேயே எச்சு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தமே. அதுக்கப்புறம் நீங்கள் பிகினர்ஸ் வந்து கீழே ஊசியில் போட்டு மார்க் பண்ணிங்கன்னா மடிக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ஊசியில் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்காகவே வந்து மெயினாக சொல்கிறேன். ஏன்னா நான் கேட்ட டவுட்டெல்லாம் வந்து யாருமே எனக்கு அப்போ சொல்லிக் கொடுக்கல. இது அடுத்த வீடியோவில் கூட அந்த தெளிவாக நான் சொல்கிறேன்.
இதை வந்து கட்டிங் போட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. கொஞ்சம் இது வந்து கேமரா கையிலேருந்து நம்ம வீடியோ எடுத்ததுனால வந்து கொஞ்சம் அசைவு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். என்னடா ஆம்போல் இவ்வளோ ரவுண்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும். அப்போ அதே 8.5 இதில் கரெக்டாக வருது அப்படின்றப்ப வந்து எப்படி வரும்? அப்போ ஏதோ ஒருத்தர் மிஸ்டேக் போட்டோம் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு பக்கம் கரெக்டாக எப்படி இருந்தாலும் ஆம்போல் வந்து மேலே கீழே ஏறின மாதிரி இருக்கும். அந்த ஆம்போல் நீங்கள் வச்சு பார்த்தா கூட முன்ன பின்ன வரதான் செய்யும். அப்போ நம்ம வச்ச அளவு கரெக்டு. அப்போ கையில் பாருங்கள், இது நான் 3 கிளாத் வச்சு நான் கட் பண்ணுறேன். அதனால் உள்ள மடிப்பு கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்கேலை வச்சு கூட அந்த சைடில் வச்சு ஒரு நீவி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நான் இது வந்து சாதா ப்ளவுஸ் தான். கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் தையலுக்கு விட்டுருக்கேன். அது வந்து எந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வந்து இப்படி தான் போடுறாங்க. அது லைனிங்க்கு மட்டும்தான் நம்ம அரைஞ்சி விடுவோம். சாதா ப்ளவுஸ்க்கு உள்ள மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். கையெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம். பேக்கை நீங்கள் மெயினாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அடுத்தடுத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கைக்கு பாருங்கள், அந்த ஜாயிண்டில் வந்து ஒரு தையல் மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு அதே மாதிரி கீழேயும் அப்படி தான். அது அந்த மடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங்க்கும் அந்த மெயினான அளவுக்கும் நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஈஸி தான். இது ஒன்றும் கைக்கு இது இல்லை. நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே கட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஊசியில் அதை மார்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க. நான் கடைக்கு போகிறப்பெல்லாம் வந்து பாருங்கள், ஒரு டவுட்டு கேட்டால் சொல்லவே மாட்டாங்க அப்போல்லாம். அப்படியும் ஒரு அப்போ ஏன் என்ன காரணம்னு தெரியல. அப்போல்லாம் நான் வீடியோ கூட நான் பார்க்கல. எனக்கு அந்த செல்லோட இது வந்து அப்போ கூட எனக்கு தெரியல. இருந்தால் நான் அந்த தொழிலை கற்றுக்கணும், நம்ம வீட்டில் இருந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காகவே வந்து நான் எப்படியாவது இதை கற்றுக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு தைக்க தெரியும், இல்லைன்னுலாம் சொல்ல, தைக்க தெரியும். ஆனால் இந்த ப்ளவுஸ் கட்டிங்கு இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. அதனாலவே மெயினாக நம்ம வீட்டில் இருந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றக்காகவே வந்து முக்கால்வாசி இந்த ஸ்டிச்சிங்கை நான் கற்றுக்கிட்டது. பாருங்கள், அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கைக்குழியை எடுக்கணும். இதெல்லாம் வந்து நான் அப்படியே எடுத்துருவேன். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை உங்களுக்கு பென்சிலில் வரைஞ்சி காட்டுறேன். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு உள்ள தள்ளி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சுங்கிறது 3/4 இன்ச்சு கூட எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது யாருக்குமே. இதே வந்து போதுமானது. அந்த அந்த 1/2 இன்ச்சு குடையிறது இதெல்லாம் வந்து அந்த வளைவை பொறுத்து தான். ஏன்னா அவங்க பாருங்கள், அந்த ஆம்போல் வளைவும் மேலே தூக்குற மாதிரி இருக்குது. இந்த வளைவும் அப்படி தான் இருக்கும். அப்படின்றப்போ வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். நான் வந்து அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து இந்தளவுக்கு வந்து நான் தெளிவாக கொடுத்துட்ருக்கேன். நான் ப்ளவுஸு வந்து நானே சொதப்பிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் 10 ப்ளவுஸ் சொதப்பினா தான் ஒரு ப்ளவுஸ் அதுக்கப்புறம் நம்ம தெளிவாக ஒவ்வொரு மிஸ்டேக் நம்ம சொல்கிறப்ப தான் நம்ம தெளிவாக வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க முடியும். இப்போ எல்லாம் என்னை விட்டு போன கஸ்டமர் கூட வந்துடுறாங்க. பாருங்கள், அடுத்தது அந்த பேக்கை வச்சே நம்ம அங்கங்கே வரைகிறோம். இது எல்லோரும் வரைகிறது தான். உங்களுக்கு வந்து அது ஈஸியாகவே புரியும். அதே மாதிரி வரைஞ்சிக்குங்க. நான் என்ன சொல்லுவேன், ஃப்ரெண்டு தான் வந்து எல்லாம் கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனால் நான் நினைப்பேன் பேக்கு தான் ஃபஸ்ட்டு. பேக்கு சரியாக எடுத்துட்டோம்னாவே சரியாக இருக்கும். இது வந்து நேர் கட்டிங்னால பாருங்கள், ஃப்ரெண்டோட அளவை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதில் வந்து 10 வருது. அது ஒரு பக்கம் பிரித்து விட்டதும் பிரிக்காமல் இருக்கும். எதுக்கு செக் பண்ணிக்கிறது நீங்கள் நல்லது. இது வந்து இழுத்து நீங்கள் அளவு எடுத்துனா இன்னும் அந்தளவுக்கு தெரியாது. அதுலேயும் 10 தான் வருது. நீங்கள் மறுபடியும் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, 10 தான் வருது. அப்போ இது வந்து நேர் கட்டிங்க அப்படின்றப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இதில் 3/4 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கணும். தையலோடு சேர்த்தி அந்த டாட் பிடிக்கிறதோடு சேர்த்தி. அதனால் வந்து நீங்கள் 3/4 இன்ச்சு எடுத்துக்கணும். இதில் இழுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. நான் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தி அந்த மார்க்கர் ஆற்காடு போட்டுருக்கோங்களா, அது வந்து நான் சேர்த்தி அளவு எடுக்கிறேன். 10.75 வைக்கிறேன். அதில் 10.75 வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மீதி ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே அங்கே காட்டுது. அது நமக்கு தேவையில்லை. அப்போ 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு அந்த 1/4 இன்ச்சு விட்டுட்டு இது பார்த்தா 2 கோடாக வந்துருச்சு. ஆனால் வந்து நீங்கள் அந்த 1/4 இன்ச்சும் அந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு இருக்கிறத விட்டுருங்க. இப்போ வந்து அடுத்து நம்ம நெக்கோட அகலத்தை இது பண்ணுறோம். நம்ம எங்கெங்கே நம்ம துணி தைக்கிறதுக்கு இடம் வேணுமோ அதெல்லாம் அங்கங்கே 1/4 இன்ச்சு அரைஞ்சி விட்டுட்டு தான் நம்ம அளவே எடுக்கணும். நான் பாருங்கள், அதே மாதிரி 1/4 இன்ச்சு அங்கே விட்டுட்டேன். இதே பாருங்கள், அந்த நமக்கு இது 2வது கோடு போட்டுருக்கோங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு ரெடி அளவு கட்டிங் பண்ணுற அளவு. அப்போ அதுலேருந்து நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி தான் வைக்கணும்.
அப்படி வச்சா தான் நமக்கு அந்த இடத்துல ஊக்கு பீஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ நம்ம அப்படி தான் வைக்கணும். அதை வச்சுட்டு நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படியே போட்டோம்னா சில பேர்த்துக்கு அப்படி அப்படியே வரைகிறாங்க. அது எனக்கு எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் இப்படி வரைஞ்சா தான் அந்த நெக்கு அவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். மேலேருந்து அதே மாதிரி தான் கீழே பட்டிக்கு இதுக்கு சென்டர ஒரு மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு. அதுக்கப்புறம் இது நேர் ப்ளவுஸ்னால அது இழுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே வச்சு எவ்வளோ அளவு வருதோ அந்த டாட்டோட அளவு கீழே மேலே தையலை விட்டு தான் கீழே வைக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு மார்க்குமே அதுக்கு கீழே அப்படியே கீழே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே மார்க்கு கீழே தையலுக்கு இது அப்படியே கோடு போட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட்டோட அளவு அகலம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பாருங்கள் இது எவ்வளோ வருதுன்னு. இவங்களுக்கு 4 வச்சா போதும். ஆனால் டோட்டலாக உங்களுக்கு ரெடியாகவே 4 இருக்குது. நம்ம இருக்கிறத நம்ம அப்படியே வச்சிடலாம். இதே நானாக இருந்தால் 4 தான் டோட்டலாகவே 4 தான் வைப்பேன். ஆனால் இருக்கிறப்ப நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிகினர்ஸ் எந்த ஒரு கோடும் மறையாமல் இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டோட அகலத்தை பாருங்கள். இது உள்ளே நல்லா மடிச்சு விட்டு மேலே தையல் அமுத்து தையல் போட்டு வச்சுருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியுமா தெரியாதா தெரியல. அதில் கரெக்டாக 1.25 இருக்குதுன்னு தெரியுது எனக்கு. ஆனால் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காக நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றக்காக தான் இந்த இது. அப்புறம் இல்லை உங்களுக்கு இல்லை சில பேர் வெட்டியும் விட்டுருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்கேலை வச்சு அந்த கோடு தையல் நேராக போட்டுருக்கு பாருங்க. அதுலேருந்து அந்த டாட்டோட கீழே இப்படி அகலத்தை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீட்டாக அதில் 1.25 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த டாட்டு கூட இன்னொரு 2 விதத்தில் எடுக்கலாம், அளவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட காட்டியிருக்கேன். அது சார்ட்ஸில் இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது 1.25 வருது. அந்த 1.25 நேராகவே ஒரு கோடை போட்டுருங்க. ஒரு கொஞ்சம் கோடு லென்த்தாகவே போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 வரும். அதுலேருந்து அது எவ்வளோ அளவு வந்தாலும் சரி இது அளந்து பார்த்துட்டு அந்த கோடு நேரம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவு 3னா 3, 2.25னா 2.25 அப்படியே அந்த கோட்டிலே நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அந்த முக்கோணம் போட்டுக்குங்க டாட் பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த நம்ம 1 இன்ச்சு கீழே ஃப்ரெண்டு கொடுக்குறோங்களா அதுலேருந்துக்கு இதுக்கு ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா அது எவ்வளோ கோடு போடுறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இப்படி போட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம அப்படியே நம்ம இப்போல்லாம் சலுன்னு வெட்டுறாங்க, சீக்கிரம் கட் பண்ணி தைக்கிறாங்க அப்படின்றப்போ இதாக இருக்கும். அடுத்தது சைடு அளவு மார்க் பண்ணுறோம். மேலே எப்போவுமே நீங்கள் அரைஞ்சி தையலுக்கு விட்டுட்டு தான் நீங்கள் அளவு எடுக்கணும். அப்புறம் பட்டி அளவு அது எடுத்துக்குங்க. அப்போ தான் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கம் வருது. உங்களுக்கு எவ்வளோ அளவு வந்தாலும் எடுத்துக்கணும். இப்போ நான் தையலுக்கு மேலே தானே நம்ம அளவு எடுத்தோம், அதே மாதிரி மேலே வச்சு எடுக்கிறோம். அதே மாதிரி கீழே பாருங்கள் இதுதான் தையல் அளவு, மேலே வச்சு எடுக்கிறேன். அந்த மார்க் எவ்வளோ அளவு வந்தாலும் மீதி அளவாக வச்சிடணும். அவ்வளோதான். அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம். இதில் எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் வராது. இதோட ஒரு ப்ளவுஸ் மட்டும் கட்டிங் தைக்கிற வீடியோவை நான் போட்டுவிட்றேன். பாருங்கள், ஏதாவது அப் அண்ட் டவுன் ஏதாவது வருதான்னு கூட பாருங்கள். தைச்சு முடித்த ப்ளவுஸ் கூட நான் காட்டுறேன் எப்படி இருக்குனால. நீட் அந்த சைடு தையல்லாம் அப்படி நீட்டாக நேர்கூடாகவே வரும். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த சார்ட்ஸில் மட்டும் அந்த ப்ளவுஸ் எடுத்து காட்டுறேன். இந்த ப்ளூ கலர் கூட நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். அந்த முக்கோணம் எவ்வளோ அளவு வச்சுருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த டாட்லேருந்து மேலேயும் கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு அளவு எடுத்துக்குங்க. அதையும் மார்க் பண்ணி வளைய போட்டுக்குங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சுது. நம்ம இந்த ஷார்ப்புக்கு இதுக்கெல்லாம் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கோடை போட்டு ஊசியில் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இதோட ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டவுட்டை நம்ம கேட்குறப்போ முதல்ல யாருமே சொல்லலை. நான் கற்றுக்கிறப்ப அது ஏன்னு தெரியல, இல்லை அவங்க தைப்பாங்க அப்படின்ற ஒரு இதோ என்னன்னு தெரியல. நான் ஒரு கடையில் வேலை பாருங்கள். இதில் அப்போ அந்த ஃபஸ்ட் கோட்லேயே வெட்டிட்டேன். அது நீங்கள் இது மறந்து அந்த மாதிரி வெட்டிடாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரெடி அளவு கட் பண்ணோமோ அங்கே தான் வரணும். அது 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தது. அது கொஞ்சம் மறக்காமல் பார்த்துக்குங்க. நானே கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அந்த வீடியோ எடுத்து கட்டிங் போடுறப்பே நானே கொஞ்சம் மறந்தாப்புல விட்டேன். அதனால் நீங்களும் அதை மறந்துடாதீங்க. அவ்வளோதான். அங்கங்கே அர்க்காடு போட்டு
நீங்கள் வெட்டி எடுத்தால் ஃபினிஷ் கிட்டத்தட்ட ப்ளவுஸு கட்டிங் வந்து ரெடியாக இருக்குது. நான் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அப்படியே தான் எடுக்கணும் அப்படின்றப்போ வந்து இது வந்து உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து அந்த கழுத்துலேயே வரும். அது எவ்வளோ பீஸ் வந்தாலும் சரி நீங்கள் அதை அப்படியே வெட்டிட்டு, ஏன்னா எப்படி இருந்தாலும் கரைச்சி விட போகிறோம். அதனால் நான் அதெல்லாம் அளவு எடுக்கிறதில்ல. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அளவு வேணும் அப்படின்றப்ப வந்து ஒரு 2.5யும் 3 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்படியே எடுத்து மடிக்கிறதுக்கு உள்ள சரியாக இருக்கும். 2.5 3 இன்ச்சும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கழுத்தால் தான் நான் கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே எடுக்கிறதுனால அது எனக்கு அப்படியே பழகி போச்சு. நீங்கள் வந்து அப்படியே அளவு எடுத்து நீங்கள் வெட்டணும் அப்படின்றப்ப வந்து அது மாதிரி எடுத்துக்கோங்க. இது நான் வந்து பட்டி பீஸ் இது அடுத்தது மிச்சம் இதில் நம்ம எடுக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோவில் பட்டி போட்டிருக்குது. நான் வந்து இதெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு தான் அந்த பட்டி அளவு எடுப்பேன். அப்போ தான் வந்து அப் அண்ட் டவுன் எதுவுமே வராமல் அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம எடுப்பேன். அப்புறம் கழுத்து பீஸ் அது ஸ்கேலை வச்சு ஒரு ஸ்கேல் அளவு நீங்கள் அப்படியே எடுத்துக்கங்க. ஏன்னா அது கரெக்டாக அது 1.25 இருக்கும் ஸ்கேல். இந்த மர ஸ்கேலு இரும்பு ஸ்கேல் வந்து ஒரு இன்ச்சுக்கு தான் வருது. அதனால் நீங்கள் வந்து மர ஸ்கேலில் வச்சாலும் ஒரு இது எடுத்துக்கோங்க. இரும்பு ஸ்கேலாக இருந்தாலும் அது கரெக்டாக 1 இன்ச் அதுலேயும் இருக்குது. ஏன்னா இந்த மர ஸ்கேல் வந்து 1.25 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நீங்கள் மடித்து அடித்து உள்ளே அந்த துணி உள்ளே போகிறதுக்கு நீங்கள் 4 இன்ச்சு உள்ளே அடிக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. பிகினர்ஸ் வந்து மர ஸ்கேலே பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துங்க. ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன டவுட்டெல்லாம் நான் வந்து எனக்கு வந்துச்சோ அத்தனை டவுட்டும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.